சுகன்யாவும் குமாரும் காந்திமதி ஸ்டோர்ஸில் இருப்பாங்க. சுகன்யா யார்கிட்டயோ ஃபோனில் கடை டெலிவரியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வழியாக 2 லேடிஸு சாமான் வாங்குறதுக்காக பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த சுகன்யா கடையிலேருந்து வேகமாக வெளியில் வருவாங்க. அக்கா அக்கா நில்லுங்கக்கா, எங்கே போகிறீங்க? பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கா போகிறீங்க? எங்கள் கடையில் சாமான் வாங்குங்க. எங்கள் கடையிலையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரியே தரமான பொருளை தான் விற்கிறோம். பாண்டியன் ஸ்டோர்ஸில் எங்கேருந்து சரக்கு வாங்குறாங்களோ அங்கேயே தான் நாங்களும் சரக்கு வாங்குறோம். எங்கள் பொருளும் தரமானதாக இருக்கும். 500 ரூபாய்க்கு சாமான் வாங்கினீங்கன்னா 1 கிலோ சக்கரை பாக்கெட் ஃப்ரீயா தர்றேன். 1000 ரூபாய்க்கு மேல சாமான் வாங்கினீங்கன்னா எண்ணெய் பாக்கெட் ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அந்த 2 லேடிஸும் நம்ம இங்கேயே சாமான் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. சுகன்யா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே பழனி அங்க வருவாரு. அந்த 2 லேடிஸும் லிஸ்ட கொடுத்ததும் சுகன்யா, பழனி, குமார் 3 பேருமே எல்லா சாமானையும் எடுத்து ஃப்ரீயா கொடுக்குற எண்ணெய் பாக்கெட்டையும் சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அங்க போனதும் பழனி சுகன்யா கிட்ட, இதெல்லாம் ரொம்ப தப்பு சுகன்யா, இதெல்லாம் நம்ம செய்யற துரோகம். இது உனக்கு தப்பா படலையா சுகன்யா? நீ இனிமே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ங்கிற பேரையே உன் வாயில இருந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. என்னங்க இது, பாண்டியன் ஸ்டோர்ஸோட பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை நான் சொல்லல, அப்புறம் எப்படி துரோகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. குமாரும், என்ன சித்தப்பா சொல்ற, சித்தி செய்யறதுதான் கரெக்ட், இப்படி எல்லாம் பண்ணாதான் நம்ம கடையில வியாபாரமாகும் அப்படின்னு குமாரும் அவங்க சித்திக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. சுகன்யாவும் 10 நிமிஷத்துல 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்தாச்சு பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பழனி, இதெல்லாம் செய்ய வேண்டாம், என்னால என்ன முடியுமோ கடையில எந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுதோ ஆகட்டும், இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியெல்லாம் பண்ணா நம்ம கடையில வியாபாரமே ஆகாது சித்தப்பா அப்படின்னு சொல்லுவாரு. பரவாயில்லடா, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பழனி சொன்னதும், சித்தப்பா உங்களை நம்பிதான் அப்பாவும் பெரியப்பாவும் இந்த கடையில பணத்தை போட்டிருக்காங்க, இப்ப அவங்களுக்கு நீங்க துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும்ல அப்படின்னு சொல்லுவாரு. பழனி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒருபோதும் எங்க அக்கா வீட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. செந்தில், மீனா அவங்க வீட்டுக்கு வெளியில இருந்து சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப 1500 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனா கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாரு. எல்லாமே விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. மீனா, ரொம்ப டயர்டா இருக்குங்க, கொஞ்ச நேரத்துல சமைக்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல மீனா, 1 மணி நேரம் கழிச்சு கூட நீ சமையல் பண்ணு, ஆனா எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிச்சனுக்கு போவாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கும். அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுலயே டைம் ஆயிடும். செந்திலும் டீக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நேரடியா சாப்பாடே வந்துட்டா கூட பரவாயில்லதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பாண்டியனும் சரவணனும் இருப்பாங்க. அப்பா மன்னிச்சிருங்கப்பா, என்னைய நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, வேற யார் மேலேயோ உள்ள கோவத்தை உங்க மேல காட்டிட்டேன்ப்பா, மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. பாண்டியன் சரவணன் மேல ரொம்பவே கோவமா இருப்பாரு. அப்ப அரிசியை கொண்டு வந்து இறக்குறதுக்காக போன் கால் வரும். சரவணனுக்கு தான் போன் பண்ணிருப்பாங்க. சரவணன் போன்ல, நான் அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட, அரிசி மூட்டையெல்லாம் வந்திருக்காம்பா, குடோன்ல இறக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்பாரு. அதையும் என்கிட்ட கேட்குற, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்வாரு. வீட்டுல கோமதியும் ராஜியும் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல அவங்க ரூம்ல ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதுனால அரிசி அவங்கள சாப்பிட்றதுக்காக கூப்பிட போயிருப்பாங்க. ஆனா மயிலு வரமாட்டாங்க. அதனால அரிசி வெளியில வந்துருவாங்க. கோமதி, ராஜி, அரசி 3 பேரும் சாப்பாடு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கதிர் அங்க வருவாரு. கதிர் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அவங்க அம்மா வாங்குறதுக்குள்ளேயே அரசி குடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸோட வாங்கிக்குவாங்க. ஐ, காஜு கத்திலி எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ராஜி கிட்ட குடுக்கலன்னு ராஜி ரொம்ப கோவமா இருப்பாங்க. இத பார்த்த கோமதி, ஏண்டி ஸ்வீட் பாக்ஸ உங்ககிட்ட குடுக்கலன்னு ரொம்ப கோச்சுக்கிறியே, கல்யாணம் முடிச்சுட்டா அம்மாவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு எதுவும் இருக்குதா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை, நான் ஒன்றும் கோச்சிக்கல, எனக்கும் தனியா வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படிம்பாங்க. அரசி உடனேவும், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நீ, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு கொடுப்பாங்க. கோமதியும் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. ஏய், சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு, நிறைய சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடெல்லாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு சொன்னதும் அரசி எல்லார மாதிரியும், நான் இதையும் சாப்பிட்டுருவேன், இந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள பாண்டியனும் சரவணனும் உள்ள நுழைவாங்க. கோமதி, மயிலுக்கும் சரவணனுக்கும் எதுவும் சண்டையான்னு கேட்டுடலாமா அப்புறமா கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அரசி ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு சரவணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுப்பாங்க. சரவணன் ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள கோமதி அங்க வருவாங்க. ஏண்டா சரவணா, கடை
கடையில உனக்கும் மயிலுக்கும் ஏதோ சண்டையாடா, அவ அழுதுகிட்டே இருக்கா, அவ ரூமை விட்டு வெளியிலேயே வரலடா, சாப்பிட கூட வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நான் மயிலுக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னடா எதுவுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிற, சண்டை போடுற, பிற சமாதானமா பேசிக்கிறேன்ற, உங்களுக்குள்ள என்னதான்டா நடக்குது, தெளிவா சொல்லுங்களேன்டா, யாராவது சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் அதெல்லாம் அவனே பாத்துக்குவானா, அவன் தான் சொல்றான்ல, அந்த பிள்ளைகிட்ட தெருவில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் ஆட்டோ பிடிச்சு அந்த பிள்ளைய வீட்டுக்கு போன அனுப்பிச்சு விட்டேன். நீ சாப்பாடை எடுத்து வை கோமதி, சும்மா அந்த பிள்ளைகிட்ட சண்டை போடு, எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருவாங்க. கோமதி மயிலையும் கூட்டிட்டு வந்து சரவணன் பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு வைப்பாங்க. சரவணன் மயிலை முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.